சுமாஸ் கைமணம்ல இன்னைக்கு ஆலு பராத்தா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஃபுட்டுனா இந்த ஆலு பராத்தா தான் இருக்கும். நல்ல சூப்பர் சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்போதோ இந்த மாதிரி பராத்தாவை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு முதல்ல நம்ம கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அளவை கொஞ்சம் கூடுதலாக குறைச்சலாக எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். முதல்ல ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தேய்க்கிறப்ப அப்படியே வந்துட்டு கல்லில் ஒட்டும். நம்ம வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்காது நமக்கு வந்துட்டு பராத்தா சாப்பிட்றப்ப. அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக டைட்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே வந்துட்டு அந்த ஸ்டஃபிங்கை வச்சு உருட்டுறப்ப நமக்கு ரொம்ப வந்துட்டு ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாராளமாகவே நமக்கு 10 பராத்தாவுக்கு மேலேயே நமக்கு வரும். பாருங்கள், மாவு பிசைறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டைட்டாக, ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு உருட்டுறப்ப நமக்கு ரொம்ப வந்துட்டு அந்த கல்லில் ஒட்டாமல் கரெக்டாக வரும். நமக்கு லைட்டாக மேலே எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் மாவு ஊறணும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா பராத்தா நல்லா சாஃப்டாக வரும். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் வச்சா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். 2 பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு மாவுமே 1/2 கிலோ அளவுக்கு கிட்ட எடுத்திருக்கோம். அதனால் ஓரளவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டான ஸ்டஃபிங்க்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப குழைய வேக வச்சிருவேனா, அதாவது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நம்மளோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நம்ம எடுத்து தண்ணியில் போடாமல் நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன்லேயே ஆற விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரொம்ப வந்துட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் நமக்கு. பாருங்கள், இது எடுத்து நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் போடாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தண்ணியில் போடணும் அப்படின்னா போட்டோன்னே டக்குன்னு எடுத்து வெளியில் வச்சுருங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணி நல்லா பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வரும். இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். நமக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டுற டைமில் இது கொஞ்சம் நல்லா ஆறிடும். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு ஆற வச்சுட்டு நம்ம உரிச்சு எடுத்துட்டு மசிக்கிறதுனால பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும். நல்லா ஸ்டஃபிங் வச்சு நம்ம மாவு வந்துட்டு திரட்டுறப்ப கல்லில் ஒட்டாமல் நமக்கு பிஞ்சு போகாமல் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் திரட்டுறதுக்கு. நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்ட வாட்டி திரும்ப நம்ம கையால் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல ஒரு சில இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேகாமல் சின்ன சின்ன பார்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையால் செக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நமக்கு திரட்டப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். நமக்கு பராத்தால வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு ஓட்டை விழுந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரட்டுறதுக்கு ரொம்பவுமே ஈவனாக ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்கு கூட நல்லா பொடியாக இருக்குன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயம், பொடியாக நறுக்குனா ஒரு பச்சை மிளகாய், நல்லா பொடியாக நறுக்குனா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்குனா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து வேண்டிய ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
எண்ணெயில் கொஞ்சம் சீரகத்தை தாளித்து விட்டுட்டு கூட வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இதில் சேர்த்து நீங்கள் செய்யலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண வாட்டி நம்ம வந்துட்டு தேவை அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக கூட நம்ம பராத்தா சைஸுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம ஃபில்லிங் வச்சு ஃபோல்டு பண்ணி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பூனால் கூட நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மாவு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை வந்துட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நம்ம கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சோம், ஆனால் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு எந்த சைஸுக்கு பராத்தா தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல சின்ன உருண்டையாவோ இல்லை பெரிய உருண்டையாவோ எடுத்து உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் வரமாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டின உருண்டையிலையும் கொஞ்சம் மாவு வந்துட்டு துவச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான ரவுண்டாக முதல்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெல்லிசாவோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாகவோ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட வேணாம், கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா உப்பி வரும். ஓரங்களை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் மடித்து நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் எக்ஸஸ் மாவு இருக்கு இல்லையா, தேவை அப்படின்னா அதை எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு எந்த சைடு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்தோமோ அதை அடியில் வச்சு தேய்ங்க. அந்த மாதிரி தேய்க்கிறப்ப நமக்கு வந்துட்டு பிஞ்சு வராமல் கொஞ்சம் நல்லா ஈவனாக தேய்க்க வரும். மேலே கொஞ்சம் தேவை அப்படின்னா வரமாவை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மெல்லிசா, ரொம்ப மெல்லிசா வேணால், ஓரளவுக்கு லைட்டாக தடிமனா லைட்டாக மெல்லிசா இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரியான திக்னஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த மாதிரி திக்னஸில் தேய்ச்சி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும், கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது. இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். தவாவை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பராத்தாவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஓரங்களில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயோ இல்லை வந்துட்டு கீயோ உங்கள் விருப்பம் போல் எது வேணாலும் விட்டுக்கலாம். இல்லை எண்ணெய் பாதி நெய் பாதி அப்படி கூட விட்டு எடுத்துக்கலாம். ஓரங்களில் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் 2 சைடுமே ஈவனாக கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடுமே சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பராத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 சைடுமே கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பராத்தாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அடிக்கடி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பராத்தா தேய்ச்சி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம மாவு பிசைஞ்ச உடனே பராத்தா சுட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் மாவு ஊற விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும், நல்லா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் ஈவனாக இந்த மாதிரி செவந்து வந்தோடனே லைட்டாக அழுத்தம் கொடுத்தோம்னாலே நமக்கு பராத்தா கொஞ்சம் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி உப்பி வந்துச்சுனாலே பராத்தா நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம பராத்தாவை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு சாஃப்டான ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த பராத்தாக்கு மேலே நம்ம லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது சால்ட்டட் அன்சால்ட்டட் இல்லை வந்துட்டு கீ கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்கு. இந்த ஆலு பராத்தாவுக்கு ஸ்பெஷலாலாம் எந்த கிரேவியுமே ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஊறுகாய் மட்டுமே இருந்தால் கூட போதும், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வச்சு சாப்பிட. தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ரைத்தா கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆலு பராத்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.